கழு ஏறின திருவிளையாடல். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சமணர்களால பொறாமை தாங்க முடியல. ஏன்னா இத்தனை காலமாக மன்னன் தன்னுடைய பேச்சை கேட்டுட்டு இருந்தான். இப்ப அவரும் அந்த சமயத்துக்கு மாறிவிட்டாரே, என்ன செய்வது, இனிமே நமக்கு இங்கே மரியாதை இல்லாமல் போய்விடுமே என்று பயந்து இந்த சமணர்கள்லாம் சொன்னார்கள், எங்களோடு வாதத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அனல் வாதத்துக்கு வா என்று அழைக்கிறார்கள். வாதத்துக்கு வாங்க, நாம் இருவரும் வாதம் செய்வோம், வாதத்திலே யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாதத்துக்கு அழைக்கிறார்கள். பாண்டிய மன்னர் சொன்னார், என்னால் தாங்க முடியாமல் இருந்த வெப்பு நோயவே உங்களால் குணப்படுத்த முடியவில்லை, இன்னும் என்ன உங்களுக்கெல்லாம் வாதம் அப்படின்னு. உடனே சமணர்கள் சொன்னார்கள், மன்னா தீ மூட்டுங்கள், அனல்வாதம் செய்வோம், அந்த நெருப்பிலே எங்களுடைய சமய கொள்கைகளை நாங்கள் இடுகிறோம், அதே போல அவங்களையும் அவங்களுடைய சமய கொள்கைகளை இடச் சொல்லுங்கள், எது எரியாமல் இருக்கிறது என்று பார்ப்போம், எரியாமல் இருக்கக்கூடிய ஏடுதான் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி சமணர்கள்லாம் சொல்றாங்க. உடனே பாண்டிய மன்னர் பேசுவதற்கு முன்பாகவே நம்முடைய பிள்ளையார் சரிங்க, சரி நாங்கள் தயார், அனல்வாதத்துக்கு ஒப்புக்கொள்கிறேன் என்று பெருமான் சொல்லிட்டார். இப்போ அனல்வாதத்துக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். மன்னனுடைய ஆணைப்படி தீயை மூட்டினார்கள். அனல்வாதத்துக்கு எல்லாம் தயார் பண்றாங்க. நம்முடைய பாண்டிய மன்னர், மங்கையர்க்கரசியார், குலச்சிறை அமைச்சர், காவலர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். 8000 சமணர்கள் இருக்கிறார்கள். திருஞான சம்பந்தர் இருக்கிறார். அடியார் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். தீ மூட்டினார்கள். தீயானது எரிந்து கொண்டிருக்கிறது. இப்போ சமணர்கள் அவங்களுடைய கொள்கைகளை, அஸ்தி நாஸ்தி, இதுதான் அவங்க கொள்கை, இருக்கு இல்ல, இப்படி அஸ்தி நாஸ்தி என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை, அந்த கொள்கையை ஒரு ஏட்டிலே எழுதி அதை தீயிலே போட்டார். போட்ட உடனே அப்படி கருகி போச்சு, எரிஞ்சு சாம்பலா போச்சு. ஒரு பஞ்சு நெருப்புல விழுந்தா எப்படி போகுமோ அது மாதிரி காணாமே போயிடுச்சு. அப்படியே நெருப்புல எரிஞ்சு கருகி அப்படியே சாம்பலாவே போயிடுச்சு. சமணர்கள்லாம் அந்த ஏடை அப்படியே தேடி தேடி பாக்குறாங்க, கிடைக்கல. உடனே சமணர்கள்லாம் சொல்றாங்க, உம்முடைய கொள்கையை எழுதி போடும், அது என்ன கதிக்கு ஆளாகுதுன்னு நாங்களும் பாக்குறோம் அப்படின்னாங்க. உடனே திருஞான சம்பந்தர் சிவபெருமானை மனத்தை நினைத்து கொண்டு அவருடைய ஏற்கனவே ஏற்றி வைத்திருந்த பதிகங்கள் அதையெல்லாம் கொண்டு வர சொன்னார். நான் எப்பொழுதுமே பெருமான் பதிகம் பாடுகிற பொழுது அத 3 பிரதி எடுப்பார்கள். ஒன்று அவங்க எந்த திருத்தலத்திலே அருளி செய்கிறார்களோ அந்த திருத்தலத்துல வைத்திருவாங்க. இன்னொன்று பிரதி தில்லை சிதம்பரத்துக்கு கொண்டு செல்லப்படும். இன்னொரு பிரதி அவங்க வச்சிருப்பாங்க. இப்படி திருஞான சம்பந்தர் அருளி செய்த ஏடுகள் எல்லாம் அவங்களுடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய மனைவியர் வதங்க சூளாமணியர் அவங்கதான் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க ஏடுகளை எல்லாம் எழுதக்கூடியவங்க அவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏடுகளை எழுதக்கூடியவங்கன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்படி பல அடியார்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ அந்த ஏடுகளை எல்லாம் கொண்டு வந்து ஞானசம்பந்தம் முன்னால நீட்டுறாங்க. அவர் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு ஏட்டை எடுத்தார். எடுத்து பார்த்தா அதுல திருநள்ளாற்று பதிகம் வந்தது. போகமார்த்த பூன்முலை என்று தொடங்கக்கூடிய திருநள்ளாற்று பதிகம் வந்தது. அதை அப்படியே சொக்கநாத பெருமானை மனத்திலே நினைத்து கொண்டு அந்த ஏட்டை அந்த தீயிலே, அந்த நெருப்பிலே இடுகிற ஞானசம்பந்த பெருமான். அந்த நெருப்புல அந்த ஏடானது அப்படி எரியாமல் இருக்கிறதாம், அப்படி பச்சை பதிகமாக இருக்கிறதாம். அப்படி நெருப்பு அப்படி கொழுந்து விட்டு எரிகிறது. ஆனா அந்த ஏடு எரியவே இல்லையா. சுத்தி இருக்கக்கூடிய அத்துணை பேரும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாம் ஹரஹரா சிவசிவா, ஹரஹரா சிவசிவா என்று கோஷமிடுகிறார்கள், முழக்கமிடுகிறார்கள். அப்படி அந்த ஏடானது எரியாமல் அப்படி இருக்கிறதாம். அதுக்கப்புறம் அந்த ஏட்டை எடுத்தார்கள், நெருப்பெல்லாம் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் ஏட்டை மறுபடியும் எடுத்தார்கள். அப்படி பச்சை பதிகமாகவே இருந்ததாம். எல்லாரும் பார்த்தார்கள். மன்னர் அந்த ஏட்டை வாங்கி பார்த்து அப்படி கண்களிலே வைத்துக்கொண்டு தலையிலே வைத்துக்கொண்டு அப்படி பார்க்கிறார். அமைச்சர் பார்க்கிறார். அத்துணை பேருக்கும் ஆச்சரியம். பச்சை பதிகமாக இது இருந்தது. இப்போ அனல்வாதத்திலே பெருமான் வெற்றி பெற்றார். அப்பயும் இந்த சமணர்கள் அடங்கல. சமணர்கள்லாம் சொன்னாங்க, மன்னா இவனுக்கு இந்த தீயை
வசப்படுத்தக்கூடிய மந்திரம் தெரிந்திருக்கிறது. ஏன்னா நாங்க ஏற்கனவே எங்களுடைய மந்திரத்தால இவன் வசிக்கக்கூடிய அந்த மடத்திற்கு, இவன் தங்கி இருக்கக்கூடிய மடத்திற்கு தீ வைத்தோம். அந்த தீயே இவனை ஒன்றும் செய்யவில்லை. அப்படின்னா அந்த தீயை கட்டுப்படுத்தக்கூடிய மந்திரத்தை இவன் கற்று வைத்திருக்கிறான். அதனால இதெல்லாம் எங்களால ஒத்துக்க முடியாது. அதனால புனர்வாதத்துக்கு அழைக்கிறோம் சொல்லி புனர்வாதத்துக்கு அழைக்கிறாங்க. இப்போ புனர்வாதம், வைகை கரை, அந்த வைகை ஆறு, அந்த வைகை ஆற்றிலே அவங்கவுங்க அவங்களுடைய கொள்கைகளை ஏட்டிலே எழுதி அந்த வைகை ஆற்றிலே போடுவார்கள். எந்த ஏடானது தண்ணீரிலே மூழ்காமல் இருக்கிறதோ அவங்கதான் வெற்றி பெற்றவங்க அப்படின்னு சொல்லி இந்த சமணர்கள் சொல்றாங்க. அப்போ அமைச்சர் குலச்சிரியார் கேட்கிற, ஏற்கனவே வெப்பு நோயை அவங்களால தீர்க்க முடியல, அனல்வாதத்திலும் தோத்து போயிட்டீங்க, இவ புனர்வாதத்துக்கு அழைக்கிறீர்கள், இதுலயும் தோற்றா என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். அப்போ சமணர்கள் அவங்களாதான் சொன்னாங்க, தோற்றவர் கழுவேற வேண்டும் அப்படின்னாங்க. இவர் சரி அப்படின்ட்டு இவர் காவலர்கள்லாம் கூப்பிட்டு இப்பயே ஒரு 8000 கழுமலர்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இப்போ எல்லாரும் வைகை கரைக்கு, அந்த வைகை ஆறுக்கு செல்கிறார்கள். வைகை ஆற்றங்கரைக்கு எல்லோரும் செல்கிறார்கள். இந்த செய்தி பாண்டிய நாடு முழுவதும் பரவியது. பாண்டிய மக்கள் அனைவரும் இதை பார்ப்பதற்காக வந்தார்கள். ஞானசம்பந்த பெருமானை வணங்குவதற்காகவும் இந்த அற்புதத்தை பார்ப்பதற்காகவும் பாண்டிய நாட்டு மக்கள் எல்லோரும் வருகிறார்கள். இப்போ நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் முத்து சிவிகையிலே அமர்ந்து கொண்டு வைகை ஆற்றங்கரைக்கு எழுந்திருக்கிறார். அடியார்கள் புடைய சூழ வருகிறார். அடியார்கள் அத்துணை பேரும் வருகிறார்கள். பாண்டிய மன்னர், குலச்சிறை அமைச்சர், மங்கையர்க்கரசியார் எல்லோரும் வருகிறார்கள். பாண்டிய மன்னர் குதிரையிலே அமர்ந்து கொண்டு வருகிறார். இப்படி மக்கள், பாண்டிய மக்களும் உடன் வருகிறார்கள். காவலர்கள், எல்லா கூட்டமும் வைகை ஆற்றங்கரையில தான் இருக்கு. எப்படி அழகர் ஆற்றுல இறங்கினா எவ்வளவு கூட்டம் இருக்கும், அது மாதிரி பாண்டிய நாடு முழுவதும் வைகை ஆற்றங்கரையில தான் இருக்கு. இந்த எல்லோரும் மக்கள் எல்லோரும் இந்த முத்து சிவிகையிலே இருக்கக்கூடிய ஞானசம்பந்தரை பாக்குறாங்க. பார்த்து அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, இவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா, பாக்குறதுக்கு அப்படியே முருகப்பெருமான் மாதிரியே இருக்கிற. இந்த சமணர்கள்ட்ட எல்லாம் வாதத்திலே ஜெயிச்சாராமே, அனல்வாதம் புரிந்து ஜெயிச்சாராமே, மன்னனுடைய வெப்பு நோயை தீர்த்துட்டார் அப்படின்னு சொல்லி அம்பிகையே இவங்களுக்கு ஞானப்பால் கொடுத்திருக்கிறாங்களாமே அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒருவருக்கொருவர் பேசி கொண்டிருக்கிறார்கள். இவருடைய பெருமையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன குழந்தை பார்க்கிறதுக்கு எவ்வளவு சின்ன குழந்தையா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு இறையருள் கொண்டு எவ்வளவு அற்புதங்களை எல்லாம் இந்த குழந்தையை செய்திருக்கிறதே, பெரும் ஞான குழந்தையாக இந்த குழந்தை இருக்கிறதே, இதை பார்ப்பதற்கே நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். பேசிக்கொண்டே எல்லோரும் வைகை கரைக்கு வந்தார்கள். இப்ப வைகை ஆற்றங்கரையிலே எல்லோரும் சூழ்ந்து இருக்கிறார்கள். இப்போ புனல்வாதம், புனல்னா நீர், அந்த புனல்வாதம் நடக்கிறதுக்காக இப்போ சமணர்கள் அவங்களுடைய கொள்கைகளை ஒரு ஏட்டிலே எழுதினார்கள். அஸ்தினாசினா எழுதி அந்த வைகை ஆற்றிலே போட்டார்கள். அந்த ஏடானது அப்படி தண்ணியில் அடிச்சு போய் அது தண்ணிக்குள்ளே மூழ்கி போச்சு. அடுத்தது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான், அவர் ஏட்டை எடுத்தார். இறைவனை நினைத்து கொண்டு வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்று தொடங்கக்கூடிய பதிகத்தை படிக்கிறேன். திருப்பாசுரம்னு பேரு. 12 திருப்பதிகங்களை படிக்கிறேன். எல்லா திருப்பதிகங்களும் 11 பாட்டு தான் படிப்பார் திருஞான சம்பந்தர். இது மட்டும் 12 பாட்டு படிச்சார். திருப்பாசுரம் அப்படின்னு இதற்கு பேர். இந்த பதிகத்தை படிக்கிற பொழுது அதுல சொல்வார், வேந்தனும் ஓங்குக, வேந்தனும் ஓங்குகன்னு சொன்ன உடனே இந்த கூன்பாண்டியனாக இருந்த பாண்டிய மன்னர் இப்படி நிமிர்ந்துடுவார். நிமிர்ந்து நின்ற சீர் நெடுமாறன் ஆயிட்டார். அப்படி இந்த பதிகம் படிச்சு அதை அந்த வைகை ஆற்றிலே அந்த ஏட்டை விடுகிறார். அந்த ஏடானது அந்த தண்ணீர்ல அப்படியே சென்று கொண்டு இருக்கிறது. அந்த தண்ணீரையே எதிர்த்து கொண்டு அப்படி மேல போகுதாம். அப்படியே தண்ணீரையே எதிர்த்து நீச்சலிச்சு கொண்டு இந்த தண்ணீர் எதிர்த்து வரக்கூடிய தண்ணீரையே எதிர்த்து அப்படியே மேல போய் அப்படியே அந்த ஏடானது சென்று கொண்டு இருக்கிறது. இதை எல்லோரும் பார்த்து அதிசயப்பட்டாங்க. ஏன்னா இவங்க போட்ட ஏடு தண்ணிக்குள்ள மூழ்கி போச்சு. ஆனா இந்த ஏடானது இப்படி எதிர்த்து கொண்டு அப்படி அதற்கு வேகமாக, தண்ணீரை காட்டிலும் வேகமாக செல்கிறதே அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்களாம்.
இந்த புனர்வாதத்திலும் பெருமான் தான் வெற்றி பெற்றார். அப்போ அந்த ஏடானது ஒரு இடத்தே கரை ஒதுங்க வேண்டும், அப்பதான் அந்த ஏடு நமக்கு கிடைக்கும். அதனால பெருமான் அந்த ஏடு ஒரு இடத்திலே கரை ஒதுங்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாடல் படிச்சார், ஒரு பதிகம் படிச்சார். அந்த பதிகம் படிச்ச உடனே அந்த ஏடானது ஒரு இடத்திலே கரை ஒதுங்கியது. அப்போ குலச்சிறையாரும் அவன் கூட காவலர்கள் எல்லோரும் அந்த கரை ஒதுங்கிய அந்த ஏட்டை எடுப்பதற்காக அந்த இடத்துக்கு சென்றார்கள். அந்த இடத்திலே அந்த ஏடானது கரை ஒதுங்கி இருக்கிறது. அந்த ஏட்டை தன்னுடைய தலையில சுமந்து கொண்டு அமைச்சர் அப்படி வைகை கரைக்கு எல்லோரும் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓடி வந்தார். ஓடி வந்து அந்த ஏட்டை கொடுத்தார். மன்னா, திருஞான சம்பந்தர் அருளி செய்த அவர் வைகை ஆற்றிலே போட்ட அந்த ஏடானது ஒரு இடத்திலே கரை ஒதுங்கியது, அதை எடுத்து வந்திருக்கிறேன் பாருங்கள்னு சொல்லி காமிக்கிறார். அங்க இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கும் காமிக்கிறார். எல்லோரும் அந்த ஏடை பார்க்கிறார்கள். தண்ணீர்ல போட்ட மாதிரி இல்லை, அப்படி ஒரு அருமையாக அந்த ஏடானது இருக்கிறது. அந்த ஏடு கரை ஒதுங்கிய இடத்திற்கு தான் திரு ஏடகம்னு பேர். இப்போ எல்லோரும் ஹரஹரா சிவசிவா என்று கோஷம் விடுகிறார்கள். அந்த கோஷமானது விண்ணை முட்டுகிறதாம். ஏன்னா 16,000 அடியார்கள் சுத்தி பாண்டிய மக்கள் இத்தனை பேரும் ஹரஹரா சிவசிவா என்று கோஷம் விடுகிறார்கள். அந்த கோஷமானது விண்ணை முட்டுகிறது. பாண்டிய மன்னர் கூட்பாண்டியனாக இருந்தவர் இன்றசீர் நெடுமாறனானார். எல்லோருக்கும் மகிழ்ச்சி. அப்போ திருஞான சம்பந்தர் திருநீற்றை எடுத்து பாண்டிய மன்னருக்கு கொடுக்கிறார். அவரும் அதை வாங்கி நெற்றி எங்கும் உடம்பெங்கும் பூசிக்கொள்கிறார். அதுக்கப்புறம் அந்த சமணர்கள் சொன்ன மாதிரி கழுவேற வேண்டும். அமைச்சர் சொன்னார், நீங்கள் சொன்னது மாதிரி கழுவேறுங்கள், தோற்று விட்டீர்கள், அனல்வாதத்திலும் தோற்றீர்கள், புனர்வாதத்திலும் தோற்றீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஞானசம்பந்த பெருமான் அவர் சொன்னாராம். இத்தனைக்கு அவருடைய மடத்துக்கு தீ வைத்தவர்கள் அவங்க கிட்ட சொல்றாங்க, சமணர்களே, நீங்கள் திருநீறு பூசுங்கள், இப்போதாவது நீங்கள் திருநீறு பூசுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவங்க எல்லாம் முடியாது, நாங்க கழுவேறுகிறோம் சொல்லி அந்த 8000 சமணர்களும் கழு ஏறினார்கள். சிலர் கழு ஏறினார்கள், சிலர் அப்படி அந்த ஆற்றிலே தப்பித்து ஓடினார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். அவங்க அத்துணை பேரும் கழு ஏறுவதற்காக அந்த கழுவை வைத்திருக்கிறார்களா. அந்த கழு கடைசியாக முடிந்த இடம் கழுவர் வீடு, கழுவர் படை, கழுவர் கடை என்று இப்பவும் அழைக்கப்படுகிறது. மதுரையிலே கழுவர் கடை என்று அந்த இடம் வழங்கப்படுகிறது. அந்த கழு முடிந்த இடம், சமணர்கள் ஏறிய கழுவானது முடிந்த இடம் கழுவர் கடை என்று இன்றும் வழக்கத்திலே இருக்கிறது. இப்படி அந்த 8000 சமணர்களும் கழு ஏறினார்கள். பாண்டிய மன்னர் திருநீறு பூசின உடனே சுத்தி இருந்த அத்துணை மக்களும் திருநீறு பூசி கொண்டார்கள். அத்துணை பேரும் திருநீறு பூசி கொண்டார்கள். இப்போ எல்லோரும் திரு ஆலவாயுடைய சொக்கநாத பெருமானுடைய திருக்கோயிலுக்கு சென்றார்கள். அத்துணை பேரும் திருக்கோயிலுக்கு சென்று கோவிலிலே பூஜை எல்லாம் முறைப்படி நடந்து இறைவனுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செய்யப்பட்டது. மலர் மாலைகள் எல்லாம் அணிவிக்கப்பட்டது. ஞானசம்பந்த பெருமான் திருப்பதிகங்கள் எல்லாம் படிச்சார். எல்லா மக்களும் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மறையோர்கள் எல்லாம் வேதம் ஓதினார்கள். மக்கள் எல்லாரும் கோயிலுக்கு சென்று முன்னாடி மாதிரி முன்பு போலவே எல்லா மக்களும் சென்று வழிபாடு செய்தார்கள். மன்னரும் கோவிலுக்கு வேண்டிய திருப்பணிகளை எல்லாம் செய்தார். கோவிலுக்கு எல்லா காலங்களிலும் பூஜை புனஸ்காரம் எல்லாம் நடத்தினர். கோயிலுக்கு வேண்டிய விமானங்கள் எல்லாம் செய்யப்பட்டது, வாகனங்கள் எல்லாம் செய்யப்பட்டது, விமானத்துக்கு திருப்பணி எல்லாம் செய்தார். இப்படி அந்த கோயிலுக்கு தேவையானவற்றை எல்லாம் பாண்டிய மன்னர் செய்து வந்தார். இப்போ நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் மதுரையிலே சில நாட்கள் இருந்தார். பாண்டிய மன்னரும் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயாரும் அவரை மிகவும் உபசரித்தார்கள். இப்போ சில காலம் அங்கே இருக்கிறார். பக்கத்திலே இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்தார். இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட ஞானசம்பந்த பெருமானுடைய தந்தையார் சிவபாத குருதையார் அவர் மதுரைக்கு வருகிறார். தன்னுடைய பிள்ளைய பார்க்கறதுக்காக, பிள்ளையாரை பார்ப்பதற்காக மதுரைக்கு வந்தார். இப்போ அப்பா வந்திருக்கிறார் அப்படின்ற செய்தி அடியார்கள்லாம் ஞானசம்பந்த பெருமான்கிட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே ஞானசம்பந்த பெருமானும் அப்பாவை பார்க்கறதுக்காக அப்படி வேகமா ஓடி வர, அப்படி வேகமா ஓடி வந்து அப்பாவை பார்த்து, அப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா, வீட்டுல அம்மா நல்லா இருக்காங்களான்னு கேட்காம, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்று தொடங்கக்கூடிய திருப்பதிகத்தை படிச்சு
சீர்காழியில பெரிய நாயையும் தோணியப்பனும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அப்பேற்பட்ட பெருமா அவங்களுக்கு பூஜை எல்லாம் சரியா நடக்குதா, எல்லா காலங்களும் பூஜை புனஸ்காரம் எல்லாம் சரியா நடக்குதான்னு சொல்லி பெருமான் விசாரிக்கிறது. அதுக்கப்புறம் மதுரையில இருந்த அதுக்கப்புறம் அங்கிருந்து விடை பெற்று கொண்டு பெருமான் கிளம்பிட்டார். எல்லோரும் அத்துணை பேரும் மீள முடியாத துயரத்துலதான் அனுப்பி வைக்கிறாங்க ஞானசம்பந்த பெருமான. இதோட இந்த கழு ஏறின திருவிளையாடல் நிறைவாயிடுச்சு. இப்போ திருஞான சம்பந்தர் மட்டும் மதுரைக்கு எழுந்தருள பண்ணல அப்படின்னா நம்மளும் இன்னைக்கு சமணர்களாதான் இருந்திருப்போம், சமண மதத்துலதான் இருந்திருப்போம், அத்துணை பேரும் சமண மதத்தை சார்ந்தவர்களாக இருந்திருப்போம். நம்முடைய திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்து அங்கே சைவ சமயத்தையும் திருநீற்றின் பெருமையும் நிலைநாட்டினர். அதனாலதான் இங்கே அத்துணை பாண்டிய நாடு முழுவதுமே சைவ சமயமாக இருக்கு. அதனாலதான் நம்முடைய பெரிய புராணத்திலே சேக்கிரார் பெருமான் அவ்வளவு பாடம். இது ஃபுல்லா ஞானசம்பந்தர் தான், இது ஃபுல்லா ஞானசம்பந்தர் கதை தான். அத்துணை பாடல்களை பிள்ளை பாதி புராணம் பாதி என்று சொன்னது மாதிரி அத்துணை பாடல்களை நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்காக சேக்கிலார் பெருமான் அருளி செய்திருக்கிறார். அவர் இல்லைன்னா இன்னைக்கு சைவ சமயமே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு திருவிளையாடல், வெப்பு தீர்த்த திருவிளையாடல், கழு ஏறிட திருவிளையாடல் இன்றைய தினம் நாம் சிந்தித்தோம். அடுத்த வாரம் தொடர்ந்து அடுத்தடுத்த திருவிளையாடலை நாம் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.